ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ரேஷன் கடைகளில் இனி பாமாயிலுக்கு பதில் வரப்போகிறது. முக்கிய மாற்றம் என்ன தெரியுமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் தற்போது 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 34,793 ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த குடும்ப அட்டைகள் மூலம் 7,51,954 பயனாளிகள் பயன்பெறுகின்றனர். இவர்களில் 6,96,47,407 பேர் தங்கள் ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. சர்க்கரை 1 கிலோ ரூபாய் 13.50 காசுக்கும், கோதுமை ரூபாய் 7.50, மண்ணெண்ணெய் லிட்டருக்கு ரூபாய் 13.60 அல்லது 14.20 மற்றும் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கிலோ ரூபாய் 30க்கும், பாமாயில் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் பல கோரிக்கைகள் இடம்பெறாமல் உள்ளது. தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் 10 ஆண்டுகளாக பாதித்த தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் உள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பாமாயிலுக்கு பதில் ரேஷன் கடைகளில் தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். வருகின்ற ஆண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கலில் இந்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 34,793 ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த குடும்ப அட்டைகள் மூலம் 7,51,954 பயனாளிகள் பயன்பெறுகின்றனர். இவர்களில் 6,96,47,407 பேர் தங்கள் ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.